Welcome to the channel Recipes Desk. இன்னைக்கு நம்ம இனிப்பு சப்பாத்தி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சப்பாத்தி அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா குழந்தைகளுக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். இது செய்யறது ரொம்ப ஈஸி தான். இது நம்ம கோதுமை மாவுல செஞ்சிருக்கனால ரொம்பவே ஹெல்த்தியாவும் இருக்கும். நீங்க மைதா மாவுலயும் ட்ரை பண்ணலாம். ஆனா ஹெல்த்தியா இருக்கணும் அப்படினா நம்ம கோதுமை மாவை யூஸ் பண்ணிக்கலாம். இதல நான் 3 கப் கோதுமை மாவு எடுத்துர்க்கேன். எடுத்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம இத நார்மலா சப்பாத்திக்கு பசையற மாதிரியே பசஞ்சறலாம். இப்போ இதல கொஞ்சமா நெய் சேர்த்து நம்ம இத பசஞ்சறலாம். இதுக்கு பதிலா நீங்க எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இது இனிப்பு சப்பாத்தி அப்படிங்கறனால நம்ம நெய் சேர்க்கறப்ப அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும். half an hour கழிச்சு நம்ம இத செய்ய ஆரம்பிச்சிரலாம். அது இருக்கட்டும். இப்போ நம்ம உள்ள வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் ரெடி பண்ணலாம். இதுக்கு 1 கப் சின்ன சின்ன துண்டா நறுக்கி வச்சிருக்கிற தேங்காய் எடுத்துக்கலாம். இது கூட 1/4 கப் நட்ஸ் எடுத்துக்கலாம். இதுல கேஷ்யூ, பாதாம், பிஸ்தா என்னெல்லாம் பிடிக்குமோ நீங்க 1/4 கப் நீங்க மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இத அரைச்சிரலாம். இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சுக்கலாம். இது கூட நம்ம 1 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நீங்க வெள்ளை சர்க்கரை சேர்க்கறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்க சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இத எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிரலாம். இதுல உங்களுக்கு இன்னும் நல்லா டேஸ்டா இருக்கணும் அப்படினா நீங்க தேங்காய் ஃப்ரை பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். தேங்காய் நம்ம துருவி எடுத்துட்டு அத அப்படியே ஃப்ரை பண்ணிட்டு இதல சேர்த்தோம் அப்படினா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இத மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த மாவு நம்ம சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டிரலாம். உருட்டிட்டு இத விரிச்சிட்டு இதுக்குள்ள நம்ம ஸ்டஃபிங் வைக்க போறோம். இந்த மாதிரி சைஸ்ல நான் எடுத்துர்க்கேன். உங்களுக்கு எந்த சைஸ்ல தேவையோ நீங்க எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி விரிச்சிட்டு உள்ள நமக்கு ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். இப்போ இத அப்படி க்ளோஸ் பண்ணி மேலே மீத நிறைய மாவு இருந்தது அப்படினா அதை எடுத்துறலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம கையை வச்சு ஃபர்ஸ்ட் பிரஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கு அப்புறம் நம்ம எவ்வளவு தின்னா உருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு உருட்டிக்கலாம். ரொம்ப மெல்லிசா உருட்ட முடியாது. அப்ப எல்லாம் வெளில வந்துரும். அதனால நீங்க ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இத உருட்டினா போதும். தேவைப்பட்டது அப்படினா நம்ம டஸ்டிங்க்கு கொஞ்சம் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கு அப்புறம் நம்ம கையை வச்சு இப்படி பிரஸ் பண்ணி விட்டலாம். இப்போ நம்ம ஒரு தோசை சட்டி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுல நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இப்போ ரெண்டு சைடுமே வேகட்டும். மிதமான ஃப்ளேம்ல வச்சு நம்ம வேக விட்டுறலாம். ரெண்டு சைடுமே குக் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு சுவையான இனிப்பு சப்பாத்தி ரெடி ஆயிரும். இது சூடா சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இது குழந்தைகளுக்குலாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. இது அப்படியே சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். இது எதுவுமே தேவையில்லை வச்சு சாப்பிடுறதுக்கு. அப்படியே சாப்பிடுறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த ரெண்டு சைடுமே வெந்ததுக்கு அப்புறம் நமக்கு சப்பாத்தி ரெடி ஆயிரும். இந்த ரெசிபி நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் இனிமே போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். எதுவுமே மிஸ் பண்ணாம இன்ஸ்டன்ட்டா பார்க்க முடியும். இந்த இனிப்பு சப்பாத்தி ரெசிபி ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றது கீழ உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க.